டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பர்சனல் பிராண்டிங் போன்ற பல்வேறு துறையைச் சேர்ந்த வல்லுநர்களின் மாஸ்டர் கிளாஸ் பாட்காஸ்டுகளையும் பிசினஸ் பற்றிய நூற்றுக்கணக்கான ஆங்கில புத்தகங்களையும் Magic20 தமிழ் ஆப்பில் தமிழில் ஆடியோவாக கேளுங்கள். Aran30 என்ற கோடை பயன்படுத்தி 30% தள்ளுபடியை பெறுங்கள். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். வெறுப்பு அரசியலால் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவமானப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன அண்ட் இந்த சம்பவத்தை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நேற்றைய தினம் ஒரு சர்ச்சில் பிரச்சனை பண்ற மாதிரியான ஒரு காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாச்சு. இப்போ பாஜக பொறுப்பு வாங்கியிருக்கிற கார்த்திக் கோபிநாத் அப்படிங்கிற நபர் ஷேர் பண்ணியிருந்தாரு. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு மதத்திற்கு எதிரானவர், நீங்க யாராவது கற்பிதம் செய்ய முயற்சித்தீங்கன்னா அதெல்லாம் எடுபடாது, பாருங்க எப்படி மேரி மாதாக்கு போய் மாலை போடுறாரு அப்படின்ற ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோல சில இளைஞர்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அவர் கூட அந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எண்மண் எண் மக்கள் யாத்திரை நடைப்பயணம் மேற்கொண்டு இருக்காரு. தருமபுரி மாவட்டத்துல இந்த பயணம் நடந்துட்டு இருக்கு. அங்க பாப்பிரெட்டிப்பட்டி பக்கத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு மேரி மாதா ஆலயத்துல போயிட்டு இந்த ஒரு மாலை மரியாதை செலுத்தலாம்னு சொல்லிட்டு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை போறாரு. அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் தடுக்கிறாங்க. அவர்கிட்ட போய் ஒரு வாக்குவாதம் பண்றாங்க. நீங்க இங்க வரக்கூடாது, தமிழக பாஜக உள்ள மாதாவுக்கு மரியாதை செலுத்தக்கூடாதுன்னு அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த இடத்துல பிரச்சனை பண்ணிருக்காங்க. அவரை உள்ள விட மறுக்கிறாங்க. அங்க போய் பேச்சுவார்த்தை நடத்துறாரு. மதத்தை கோயிலுக்குள்ளே கொண்டு வராதீங்க, சர்ச்சுக்குள்ளே சுய அறிவோட பேசிட்டு இருக்கேன். உங்களோட பதில முன்னாடியே படிச்சுட்டேன். நீங்க என்ன சொல்றீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். என்ன நடக்குதுன்னு தெரியும். மத்திய அரசு அவங்களை தடுக்கவும் இல்ல, ஈர்ச்சத்தையும் தடுக்கல, கோயில் தடுக்கல. அரசியல் கட்சியால திமுக பேசுற மாதிரி பேசக்கூடாது. அந்த இளைஞர்கள் பல்வேறு கோவங்கள்லாம் முன்வைக்கிறாங்க. குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பாஜக இருக்கு, சிறுபான்மை மக்களிடையே வெறுப்பை பரப்புது, இந்த மக்களை இந்துக்களுக்கு எதிராக கட்டமைக்குது அப்படின்ற அந்த பின்னணியில அந்த இளைஞர்கள் பேசுறாங்க. குறிப்பாக மணிப்பூர் இஷ்யூலாம் அவங்க சுட்டி காட்டுறாங்க. மணிப்பூர்ல கிறிஸ்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க, அப்போ எங்க போனீங்க? தொடர்ச்சியாக இந்தியா முழுக்க சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறைகள் நடந்துட்டு இருக்கு. கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக வன்முறைகள் தொடர்ச்சியாக கட்டவிழ்க்கப்பட்டுட்டே இருக்கு. இதெல்லாம் பாஜக தடுத்ததா? இன்ஃபேக்ட் பாஜக அதை செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்கன்ற மாதிரியான கேள்விகளை முன்வைக்கிறாங்க. முதல்ல போய் இவர் பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அந்த இளைஞர்கள் தொடர்ச்சியாக அவரை உள்ள அனுமதிக்க மறுக்கிறாங்க. உடனடியாக இவர் ஃபியூரியஸ் ஆகுறாரு. நான் இப்ப இந்த இடத்துல உட்கார்ந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் நீ பாக்குறியா? நான் ஒரு 10,000 பேரை இந்த இடத்துக்கு கூப்பிடுவா, சூர்யா சொல்லுவார்ல, ட்ரெயினுக்கு 10 பேரை நான் இறக்கி காட்டுவான்ற மாதிரி அந்த இளைஞர்கள் கூட சரிசமமாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சண்டை போடுறாரு. நான் இங்க 10,000 பேரை இறக்குறேன், இந்த இடமே ஸ்தம்பிச்சிரும், நான் இப்ப ரோட்ல உட்காந்தா அவ்வளவுதான், இந்த இடமே டிராபிக் ஜாம் ஆயிடும், ஒழுங்கா விட்டுட்டு போனா நான் மரியாதை செலுத்திட்டு போயிடுவேன், நீ இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணீங்கன்னா வேற மாதிரி ஆயிடுன்னு சொல்லி அவங்களை மிரட்டுறாரு. அதுக்கப்புறம் காவல்துறை அவங்களை அப்புறப்படுத்துறாங்க. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை போயிட்டு மாலை மரியாதை செலுத்திட்டு வந்துடுறாரு. சோ இதுதான் அந்த காணொலி. இப்போ அந்த காணொலியை தமிழக பாஜகவினுடைய தொண்டர்கள் எல்லாம் ஷேர் பண்றாங்க. பாருங்க, அண்ணாமலையோட தில்ல பாருங்க, எப்படி போய் மரியாதை செலுத்திட்டு வந்துட்டாரு பாருங்க. அவர் எந்த மதத்திற்கும் எதிரானவர்கள்லாம் கிடையாது, கிறிஸ்தவருக்குலாம் எதிரானவர்கள்லாம் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள், திமுக போன்ற கட்சிகள் தான் இப்பெல்லாம் தூண்டி விடுறாங்க, பிரிவினைவாத அரசியல பண்றாங்கன்ற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் பதிவிட்டே வராங்க. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இளைஞர்களுடைய கோவம், அந்த யங்ஸ்டர்ஸ் அவ்வளவு கோவமா போய் அண்ணாமலை அவர்கள் கூட போய் சண்டை போடுறாங்க. அந்த கோவம் நியாயமானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த கோவம் நியாயமானது. ஏன்னா கிறிஸ்தவர்களுக்கு எதிராக தமிழக பாஜக என்ன நடந்திருக்கு, நேஷனல் லெவலில் என்ன நடந்திருக்குன்றத ரெண்டா பிரிச்சு பார்க்கணும்னு நான் விரும்புறேன். குறிப்பாக தமிழக பாஜக எதிராக அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக என்ன பண்ணிட்டாரு, ஏன் அவங்களுக்கு கோவம் இருக்கு, இல்ல சிறுபான்மை மக்களுக்கு எதிராக என்ன பண்ணிட்டாரு? தமிழ்நாடு நம்ம ஒரு அமைதி பூங்கான்னு சொல்றோம். தமிழ்நாட்டுல சாதி மத வேறுபாடுகள்லாம் கிடையாது. குறிப்பாக மத துவேஷ அரசியலை இந்தியாவினுடைய எந்த மூலையில வேணா பாஜகவால செய்ய முடியும், ஆனா தமிழ்நாட்டுல அப்படி பண்ண முடியாது. தமிழ்நாடு பண்பட்ட மாநிலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க பண்ணிட்டாங்களா, அண்ணாமலை பண்ணிட்டாரா, அப்பெல்லாம் ஒன்னும் பண்ணலேன்னு கூட பலர் கேட்கலாம். இந்த இடத்துல நான் 3 முக்கியமான நிகழ்வுகளை சுட்டிக்காட்ட விரும்புறேன். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நேரடியாக எப்படி கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்பட்டார், இல்ல கிறிஸ்தவ மக்கள் மீது நேரடியாகவோ மறைமுகமாகவோ என்ன மாதிரியான வெறுப்பை விதைத்தார் அப்படின்றத அவர் தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்ற பிறகு நடந்த 3 முக்கியமான சம்பவங்களை அவர் டைரக்டா இன்வால்வ் பண்ணாரு. இந்த பிரச்சனையினுடைய அடிப்படை காரணம் என்ன, ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்காமலே இவரே ஒரு விஷயத்தை உருவாக்கி அது கிறிஸ்தவர்கள் மேல பழி போட்டாரு. கிறிஸ்தவ மிஷனரிகள் மீது டைரக்டா அபாண்டமான குற்றச்சாட்டை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை முன் வச்சிருந்தாரு. 3 முக்கியமான விஷயங்களை நான் குறிப்பிட. முதல் விஷயம் அரியலூர் மாணவியினுடைய மரணம். அரியலூர்ல படிக்கக்கூடிய ஒரு மாணவி சேக்ரட் ஹார்ட் பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க. அந்த மாணவி மர்மமான முறையில மரணம் அடைகிறாங்க. அந்த மாணவியினுடைய ஒரு மரண வாக்குமூலத்தை வச்சு அதை முன்னாடி பின்னாடி வெட்டி அந்த வாக்குமூலத்தை சர்க்குலேட் பண்ணி அந்த மாணவியினுடைய மரணத்திற்கு காரணம் கிறிஸ்தவ மிஷனரிகள் தான், அந்த பொண்ணை கிறிஸ்டியனா கன்வெர்ட் பண்ண சொன்னாங்க, அதற்கு அந்த பொண்ணு உடன்படலை. அதற்காக அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி தொடர்ச்சியாக துன்புறுத்தி
ஹாஸ்டல் அந்த பொண்ணுக்கு எல்லா தொந்தரவுலாம் கொடுத்து அங்க இருக்கக்கூடிய சகாய மேரி அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் அவங்க வந்து தொடர்ச்சியான துன்புறுத்தலை கொடுத்தாங்க. அதனால அந்த பொண்ணு தொல்லை தாங்க முடியாம இந்து மதத்தை பாதுகாப்பதற்காக வேறு மதத்திற்கு போகக்கூடாது அப்படின்னு இருந்ததுனாலேயே அந்த பொண்ணு வந்து கொலை செய்யப்பட்டாங்க. இது இன்ஃபேக்ட் சூசைடே கிடையாது, இது மர்டர் அப்படின்ற அளவுல ஒரு வீடியோவை வெட்டி ஒட்டி பரப்புனாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல இப்படியான ஒரு போராட்டம், ஒரு மரணத்தை முன்வைத்து இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஒருத்தனால செய்ய முடியும் அப்படின்னா அது பாஜக மட்டும் தான் செய்ய முடியும். கிட்டத்தட்ட அந்த இடத்துல ஒரு போராட்டம் பண்ணாங்க. தஞ்சாவூர் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி பாஜக ஒரு போராட்டம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சென்னையில வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு போராட்டம் வந்தது. தமிழக பாஜக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் கலந்து கொண்டாங்க. அதுல முக்கியமான கோரிக்கை முன் வச்சாங்க. அது என்னன்னா மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வரணும். தொடர்ச்சியாக இந்து குழந்தைகள் வந்து இப்படி மதமாற்றம் பண்றாங்க, கிறிஸ்தவ மிஷனரிகள் வந்து மதமாற்றம் பண்றாங்க, கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ் கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்து குழந்தைகளை மதமாற்றம் பண்றாங்க. அதற்காக மதமாற்ற தடை சட்டம் வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழக பாஜக தரப்புல ஒரு மிகப்பெரிய போராட்டம் முன்வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம தமிழக பாஜக இந்த இடங்களை போராட்டம் செஞ்சது மட்டும் இல்லாம இது இந்தியா முழுக்க ஒரு முக்கியமான ஒரு பேசு பொருளாக மாத்தினாங்க. RSS மாணவர் அமைப்பான அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் ABVP அவங்க மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தினாங்க. தஞ்சாவூருக்கு வந்தாங்க, தஞ்சாவூருக்கு வந்து முகாமிட்டாங்க. தமிழ்நாட்டுல தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்துல சித்தரஞ்சன் சாலை, அந்த சாலைக்குள்ள நுழைய முயற்சித்தாங்க. இந்தியா முழுக்கவும் எல்லா மாநிலங்கள்லையும் இந்த மாணவியினுடைய மரணத்தை வைத்து ஒரு மிகப்பெரிய அரசியலை பாஜக செய்தது. அதற்கெல்லாம் ரோடு போட்டு கொடுத்தவர், களம் அமைச்சு கொடுத்தவர் நம்ம தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தான். அதை வந்து ஒரு VHP பிரமுகர் முத்துவேல் அப்படிங்கிறவர் தான் அந்த வீடியோவை வந்து சர்க்குலேஷன்ல விடுறாரு. அதற்கெல்லாம் செட்டிங்லாம் போட்டு கொடுத்து இதை ஒரு மிகப்பெரிய இந்திய அளவுல ஒரு பூதாகரப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக மாற்றியது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தான். அவருடைய டேர்ம்ல தான், அவருடைய டென்யூர்ல தான், அவர் தமிழக பாஜக தலைவராக இருக்கும்போதுதான் இப்படியான ஒரு மிகப்பெரிய வெறுப்பு பிரச்சாரம் கொண்டு செல்லப்பட்டது. சரி, அந்த வழக்கினுடைய விவரம் என்ன, அந்த வழக்கு இப்ப என்னவா இருக்கு? ஏன்னா அதுல பல ஆங்கிள் சொல்லப்பட்டுச்சு. சகாய மேரி கன்வர்ஷன் அப்படின்றது ஒரு ஆங்கிளாக இருந்தாலும் கூட அந்த வீடியோவை முழுமையாக பார்த்தவருக்கு அந்த சிஸ்டரை பத்தி அந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்லா பேசும். அவங்க தான் ஒழுங்கா பாத்துக்கிட்டாங்களான்னு கூட சொல்லணும். அதெல்லாம் வெட்டி ஒட்டி தான் இவங்க வந்து பரப்பியிருந்தாங்க. அவங்களே வந்து பலிகளாகவும் அவங்க வந்து ஆக்கியிருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸ்ல என்ன நடந்தது அப்படின்ற அப்டேட் எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த முத்துவேல் அப்படிங்கிற நபர் வந்து ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர். அவர் அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மிஷனரிகளை தொடர்ச்சியாக மிரட்டி பணம் பறிக்கக்கூடியவர்னு ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகி அந்த ஆடியோனால அவர் குண்டர் சட்டத்துல கைதும் செய்யப்பட்டாரு. அதாவது இந்த பிரச்சனைக்கெல்லாம் அடிப்படையாக இருந்த முத்துவேல் அப்படிங்கிறவர் ஒரு பணம் பறிக்கிற பேர் வழி அவர் இப்படி கிறிஸ்தவ மிஷனரிகள், கிறிஸ்தவ பள்ளிகளை மிரட்டி தொடர்ச்சியாக பணத்தை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நபர் அப்படின்றது அவர் பேசுற ஆடியோலயே தெளிவா சிக்கினார். அவரு தமிழக அரசு அவர் மேல குண்டாஸ் போட்டுச்சு. ஆனா தமிழக பாஜக கப்சிப்புன்னு இருந்தாங்க. அப்போ இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமாக இருந்த முத்துவேல் ஒரு பணம் பறிக்கிற பேர் வழி, அவர் மேல குண்டாசும் போடப்பட்டிருக்கு. அவரால் தான் இது இந்தியா முழுக்க பேசு பொருளாச்சு. அதை தமிழக பாஜக தலைவர் முன்வைத்து ஒரு மிகப்பெரிய அரசியலை வலதுசாரிகள் தமிழ்நாட்டில் நடத்துனாங்க. கிறிஸ்தவர்கள் மீது நேரடியான அக்யூசேஷனை முன் வச்சாங்க, கிறிஸ்தவ மிஷனரிகள் மீது நேரடியான அக்யூசேஷனை முன் வச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எல்லாம் அப்படியே எதையுமே கண்ணும் காணாம தொடர்பாக எந்த ஒரு கருத்தையும் இன்னைக்கு வரைக்கும் தெரிவிக்காமல் மௌனமாக கடந்து போறாங்க. அப்போ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு டைரக்ட் அட்டாக் கிறிஸ்தவர்கள் மீது அவர் கக்கிய வன்மத்துல இது வந்து ஒரு பகுதி. இன்னொன்னு வந்து அவர் மீது இப்போ வழக்கு கூட போடப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா பேசு சங்கி பேசு, ராஜவேல் நாகராஜன் கூட ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு. அப்பதான் அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு இருக்காங்க. அவர் வந்து பேசு தமிழா பேசுல இருந்து பேசு சங்கி பேசா மாறிட்டு இருக்காரு. தீபாவளி டைம்ல அந்த இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. அப்ப தீபாவளி தொடர்பாக பல விஷயங்கள் அவர் வந்து அப்புறம் அன்போடு அண்ணாமலை அது இதுன்னு ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல அந்த இன்டர்வியூ முடியும் தருவாயில தீபாவளி தொடர்பாகலாம் பேசும்பொழுது பட்டாசு வந்து நிறைய வெடிக்க சொல்லுவாரு. பட்டாசுலாம் நிறைய வெடிங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க, பட்டாசா வெடிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்பதான் நம்ம இப்பதான் வந்து ஒரு குளோபலா வந்து ஒரு கான்சியஸா இருக்கும் கிளைமேட் தொடர்பாக. இன்னைக்கு வந்து பொல்யூஷன்லாம் வேணாம், இன்னைக்கு வந்து டெல்லி என்ன நிலைமையில இருக்கு, ஒரு வளர்ந்த மாநிலங்களும் என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வராங்க அப்படின்னு நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். ஒரு கிரீன் தீபாவளி அப்படின்றத நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். கிரீன் தீபாவளி அப்படின்றதே வந்து இந்து மதத்துக்கு எதிரானதுன்னு வலதுசாரிகளும் சங்கிகளும் தொடர்ச்சியாக குதிச்சுட்டு இருக்குது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இவர் வந்து பேசுறாரு. பேசும்பொழுது எந்த ஒரு பேஸும் இல்லாம, எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம நேரடியாக இன்னைக்கு வந்து நம்ம கிரீன் தீபாவளின்னு பேசுறது, பட்டாசு வெடிக்க வேணாம்னு சொல்றது, இதற்கெல்லாம் காரணம் கிறிஸ்தவ மிஷனரிகள் தான். அவங்க தான் வந்து வழக்கு போட்டு இப்படியான ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி போற போக்குல கிறிஸ்தவர் மீது வந்து ஒரு வன்மத்தை கக்கியிருப்பார். அதாவது யார் அந்த வழக்கு போட்டா, என்ன நெக்ஸஸ் அது பின்னாடி இருந்தது, ஒருவேளை கிறிஸ்தவ மிஷனரிகள் அது பின்னாடி இருந்தாலும் கூட அதை பாயிண்ட் பண்ணி பேசுறது அப்படின்றதான் ஒரு தலைவருக்கான அழகு. ஆனா அதெல்லாம் அவர் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாரு. அப்படியே போற போக்குல வந்து கிறிஸ்தவ மிஷனரிகள் வந்து தீபாவளிக்கு வந்து பட்டாசு வெடிக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க தொடர்ச்சியாக வழக்கு போட்டு சுப்ரீம் கோர்ட்ல அப்படி இப்படி லாபி பண்ணி பயங்கரமா இன்னைக்கு வந்து நம்ம எல்லாம் பட்டாசு வெடிக்கிறது ஏதோ குத்தன்ற மாதிரி நம்மளாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டோம். இது பின்னாடி வந்து கிறிஸ்தவ மிஷனரிகள் தான் இருக்குன்னு சொல்லி போற போக்குல தமிழக பாஜக அண்ணாமலை அடிச்சு விட்டுருப்பாரு. நம்ம ராஜவேல் நாகராஜன் அப்படியே ஆமான்னு சொல்லிட்டு கேட்டு விட்டுருப்பாங்க. அப்போ எந்த ஒரு பேஸும் இல்லாம, எந்த ஒரு ஆதாரமும் இல்ல, வெறும் வன்மம் மட்டும் இருக்கு. எனக்கு நான் ஏதாவது ஒரு விருப்பம் வந்து பரப்பணும், அதற்கு நான் கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்திப்பேன் அப்படின்ற எண்ணத்தை தாண்டி வேற எதுவுமே வந்து இந்த விஷயத்தை வந்து பிரதிபலிக்கவே இல்லை. அடிப்படை ஆதாரமே இல்லாம கிறிஸ்தவ மிஷனரிகள் மீது போற போக்குல அவர்கள் தான் தீபாவளி அப்போ வெடிக்காம எல்லாரும் இருக்குவதற்கு, இல்ல கிரீன் தீபாவளின்னு நம்ம பேசுவதற்கு, இல்ல பட்டாசுகளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போரை தொடுத்ததற்கு, சிவகாசி பட்டாசாலை தொழிலாளர்களுக்கு எதிராக மிகப்பெரிய
வன்மத்தை கக்கியது எல்லாமே வந்து கிறிஸ்தவ மிஷனரிகள் தான் போற போக்கில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அடிச்சு விட்டுருப்பாரு. இன்னைக்கு வந்து அந்த வழக்குமே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அண்ணன் பியூஷ் மாடஸ் வந்து அந்த வழக்கை எடுக்கிறாங்க. இந்த பர்டிகுலர் போர்ஷனை முன்னிறுத்தி அவர் மீது வந்து வழக்கு போடப்பட்டிருக்கு. இது வந்து கூடுதல் தகவலுக்காக. மூன்றாவது விஷயம், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இதற்கு முன்னர் உளவுத்துறையினுடைய டிஜிபியாக இருந்த டேவிட்சன் தேவாசிர்வாதம் அவர் மீது வந்து ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு வச்சிருப்பார். அதாவது இந்த ஃபேக் பாஸ்போர்ட் ஸ்கேம்னு சொல்லிட்டு இவரும் சவுக்கு சங்கரம் அந்த டைம்ல வந்து பயங்கரமா உருட்டிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து தனித்தனியா பண்ண மாதிரி இருந்துச்சு. இப்பதான் தெரியுது எல்லாமே செட்டிங் தான், அன்னைக்கே அவங்க எல்லாம் சேர்ந்து தான் பண்ணிருக்காங்கன்றதெல்லாம் இப்பதான் நடக்கிற நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. அப்போ அவர் மீது பல்வேறு தாக்குதல தொடர்ச்சியாக ஒரு பக்கம் சவுக்கு எல்லா சேனல்லையும் போய் அடிப்பாரு, இன்னொரு பக்கம் இவர் வந்து பிரஸ் மீட்ல போட்டு அவரை தொடர்ச்சியாக கார்னர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு போலீஸாக அண்ணாமலை இருந்திருக்காரு. யூஸ்வலா போலீஸினுடைய குவாலிட்டி இல்ல போலீஸ் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொல்லி அதை உற்று நோக்குகிற நபர்களை கேட்டால் போலீஸ்ன்றது ஒரே ஒரு கம்யூனிட்டி, போலீஸ்குள்ள ஜாதி மதம் அப்படிலாம் இருக்காது, எல்லா போலீஸும் ஒரே போலீஸ் தான். நீங்க வந்து போலீஸ்க்கு வந்து தனித்தனியா குவாலிட்டி அப்படின்லாம் கிடையாது, போலீஸ் எல்லாரும் ஒரே ரகம் தான் அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மிஷினரிஸோட லிங்க்ல இருக்காரு. டேவிட்சன் தேவாசிர்வாதம் அவங்களை வந்து காவல்துறையில கூட்டு வராரு, கிறிஸ்டியன்ஸ் அதிகமா நியமனம் செய்யறான்னு சொல்லிட்டு இவர் மேலேயும் வந்து ஒரு மத ரீதியான ஒரு தாக்குதல் இருந்து கொடுத்திருப்பாரு. அப்போ இன்னைக்கு வந்து ஒரு மாணவியுடைய மரணம் அது நடந்தாலும் நேரடியாக ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சாங்க அப்படின்றதுனாலேயே அதை வந்து மதமாற்ற பிரச்சனையாக மாற்றி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை தமிழக பாஜக அண்ணாமலை ஏற்படுத்தினாரு. தீபாவளி பட்டாசு வெடிக்கல அப்படின்னாலும் அதற்கும் வந்து கிறிஸ்டியன் மிஷனரிஸ் தான் காரணம்னு அடிப்படை ஆதாரம் இல்லாம ஒரு குற்றச்சாட்டையும் போடுவாரு. டேவிட்சன் தேவாசிர்வாதம் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது அவர் வந்து மத ரீதியான ஆங்கிளையும் கொண்டு வந்து அவர் வந்து ஒரு கிறிஸ்டியன், டேவிட்சன் தேவாசிர்வாதம் ஒரு கிறிஸ்டியன், அவர் வந்து வேணும்னே கிறிஸ்டியன்ஸை உள்ள கொண்டு வர்றாரு, இல்ல மதமாற்ற மிஷனரிகளை ஊக்குவிக்கிறாரு, அந்த பகுதிகளில் தென் தமிழகத்துல மதமாற்றத்தை வந்து ஊக்குவிக்கிறாருன்னு அவர் மேல ஒரு அபாண்டமான பொய்யை சொல்லியிருப்பார். அப்போ இப்படி தமிழ்நாட்டுல அவர் தமிழக பாஜகத்துக்கு எதிராக பொறுப்பேற்ற பிறகு நடந்த முக்கியமான சம்பவங்கள் இது. இன்னும் நிறைய கூட அவர் பண்ணிருக்கலாம். என்னுடைய கவனத்துக்கு வந்தது இதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக ஃபாலோ பண்றதுனால இந்த விஷயம் எல்லாமே நமக்கு உடனடியாக ஞாபகம் வருது. இந்த கோபம் அந்த இளைஞருக்கு இருக்காதான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இருக்கும். நமக்கே அதை பார்க்கும்போது நேரடியாக இப்படியான வெறுப்பு பிரச்சாரத்தால பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு கோபம் வர்றது அப்படின்றது ரொம்பவே சரியானதான். இன்னைக்கு வந்து அவர் தலைவராக இருக்காரு, ஒரு பெரிய கூட்டமா இருக்கு, அவர் போய் மாலெல்லாம் போட்டு வந்துட்டாரு. ஆனா அவருடைய மதிப்பை பெறுவாரா, அந்த மக்களினுடைய அபிமானத்தை பெறுவாரான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக எந்த ஜென்மத்திலும் தமிழக பாஜக தலைவர்ல இல்ல இந்தியா இருக்கக்கூடிய பாஜக தலைவர் அந்த அபிமானத்தை பெறவே முடியாதான் நம்மளுடைய பார்வை. தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சில விஷயங்கள் நம்ம குறிப்பிட்டோம். இந்தியா முழுக்க நம்ம எடுத்துட்டோம்னா அந்த வரலாறு அப்படின்றதே கிறிஸ்தவர்களுக்கு எதிரானதாக தான் இருந்திருக்கு. நீங்க அவங்க சோனியா காந்தியை பேசுறதா இருக்கட்டும், இல்ல அவரை கிறிஸ்தவர்னு சொல்லி முத்திரை குத்துறதா இருக்கட்டும், இந்தியாவிலேயே உழுக்கின ஒரு சம்பவம் இருக்கு. ஜனவரி 22, 1999 நடந்த பாதிரியார் கிரஹாம் ஸ்டெயினுடைய ஒரு மரணம். ஒரு பாதிரியார் கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷமாக இந்தியாவில சேவை செய்த ஒரு நபர், அவருடைய குழந்தை திமோத்தி, அப்புறம் இன்னொரு ஒரு பையன், இந்த 3 பேரையும் எரித்து கொலை செய்தாங்க. தாரா சிங் அப்படிங்கிற பஜ்ரங் தளினுடைய ஆதரவாளர், பஜ்ரங் தளினுடைய உறுப்பினர். அவர் வந்து ஒரிசால ஒரு 30 வருஷம் கிட்ட உழைச்ச ஒரு பாதிரியார ஒரு கிறிஸ்தவர் என்பதாலேயே அவர் மதமாற்றம் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை முன்வைத்து பாஜக ஆட்சியில் இருந்த சமயத்துல அவரை வந்து எரிச்சு கொலை செஞ்சாங்க. இன்னைக்கும் தாரா சிங் வந்து உயிரோடு இருக்காரு. இன்னமும் இந்த வழக்கு இந்தியாவை உலக அரங்கில ரொம்ப அசிங்கப்படுத்தின கேவலப்படுத்தின ஒரு சம்பவம் அப்படின்னா இந்த கிரஹாம் ஸ்டெயினுடைய மரணத்தை நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லலாம். இப்படியான வன்மம், இப்படியான ஒரு வெறுப்பு அப்படின்றது தொடர்ச்சியாக உங்களுடைய கட்சிக்கே இருக்கு. அந்த கட்சியினுடைய பார்வையே மாற்று மதத்தினர் கொடுத்து இதுதான் அப்படின்றதுதான் இதன் வழியாக நம்ம சொல்ல விரும்புற செய்தியா இருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் இந்த காலகட்டத்துல இன்னைக்கு நம்ம பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு அவங்க அன்னை தெரசா, மதர் தெரசா வந்து நம்ம எல்லாருமே ஒரு கருணையினுடைய வடிவமா தான் பார்ப்போம். அவங்க வந்து மதர் தெரசாவை ஒரு கிறிஸ்தவரா பார்ப்பாங்க. அவர் பண்ண சேவை எல்லாத்தையும் மறந்து, நோயாளிகளை தொட்டு அவங்க பண்ண சேவை எல்லாம் மறந்து இன்னைக்கு மதர் தெரசாவினுடைய ரோல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதர் தெரசா மதமாற்றம் செய்ய வந்தாங்க. அவங்க வந்து இதெல்லாம் செய்ய வரல, அவங்க சேவையெல்லாம் செய்ய வரல, அவங்க வந்து மதமாற்றம் செய்ய மட்டும்தான் வந்தாங்க. இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளும் இன்ஸ்டிடியூஷன்ஸும் எல்லாருமே அந்த மதமாற்றம் செய்ய தான் வந்திருந்தாங்கன்ற ஒரு பொய்யான பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக அவங்க செஞ்சுட்டே வரதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு பெங்களூர்ல கடந்த பாஜக ஆட்சியின் போது அவ்வளவு பிரச்சனைகள் நடந்ததை நம்ம பார்த்தோம். கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ் அவங்க வந்து ஜஸ்ட் பிகாஸ் அவங்க ஒரு கிறிஸ்டியன் பேர் இருக்கிறது அப்படின்றதுனாலேயே அந்த பள்ளிகள் கல்லூரிகள் தாக்கப்பட்ட சம்பவம் நடந்தது. கிறிஸ்துமஸ் தினத்தன்று கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷம் போட்டு வர்ற அந்த அவங்க எல்லாம் அடித்து தாக்கப்பட்டாங்க. இந்துத்துவ அந்த வலதுசாரி ஃப்ரண்டல் ஆர்கனைசேஷன்ஸ், பஜ்ரங் தளா இருக்கட்டும், இல்ல அனுமன் சேனா, இல்ல இந்து யுவாகினி, இப்படி எந்த பேர் வேணா வச்சுக்கலாம். ஆனா அவங்களுடைய அடிப்படை நோக்கம் அப்படின்றது இவர்களை எல்லாமே வெறுப்பா பாக்குறது தான். அவங்க வந்து மதமாற்றம் செய்ய வந்திருக்காங்க, அவங்க வந்து ரைஸ் பேக் கன்வெர்ட்ஸ், தமிழ்நாட்டில் வந்து அவங்க வந்து பாவாடன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதா இருக்கலாம். இப்படி தொடர்ச்சியாக கிறிஸ்தவர்கள் மீது ரொம்ப ஒரு இழிவான பார்வையை அவர்களை வந்து வெறுப்பா பார்க்கிறது, அவர்களை அசிங்கப்படுத்துற வேலையை தொடர்ச்சியாக பாஜக செஞ்சுட்டே தான் வந்துட்டு இருக்கு. தமிழகத்தினுடைய பாஜகனுடைய ரொம்ப நோன் ஃபேஸ் ராஜா அவர்களே பாவாடன்னு சொல்லிலாம் அசிங்கப்படுத்துற அந்த கேவலமான வார்த்தை ஏதோ ரோட்ல போறவங்க வந்து பயன்படுத்தலாம், பாஜக அவனுடைய தொண்டர்னு சொல்லிட்டு அதை ராஜாவே பயன்படுத்தியிருக்காரு, பாவாடன்ற வார்த்தையெல்லாம். அப்போ இப்படியாக கிறிஸ்தவர்களை தொடர்ச்சியாக இழிவு செய்கிற வேலையை
பாஜக தொடர்ச்சியாக செஞ்சுட்டே தான் வந்துட்டு இருக்கு. அண்ட் இதற்கான ரெப்பர்கஷன் இருக்குமா, இதுக்கான ரியாக்ஷன் இருக்குமா, நிச்சயமாக இருக்க தான் செய்யும். அதுதான் இப்ப நடந்திருக்க விஷயமா நம்ம பாக்குறோம். அவங்க தொடர்ச்சியாக முன்வைக்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு அப்படின்றது அவங்க வந்து மதமாற்றத்தில் ஈடுபடுறாங்க, அவங்க வந்து எல்லாரையும் மாத்துறாங்க அப்படின்ற அந்த குற்றச்சாட்டை முன்னிச்சுட்டே இருப்பாங்க. ஏன்டா மதம் மாறி போறான், உங்க மதம் சூப்பரா இருந்தா இந்த மதத்துல எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா அவன் ஏன் மதம் மாறி போக போறான்ற கேள்வி எழுப்பினா அவங்களுக்கு வந்து பதிலே வராது. அதை அப்படியே கடந்து போயிட்டு அப்படியே வேற ஏதாவது உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய யோகிதை, இதுதான் அவங்களுடைய லட்சணம். அண்ட் அவங்க சொல்ற இன்னொரு பெரும்பான்மையான குற்றச்சாட்டு அப்படின்றது கிறிஸ்தவ பள்ளிகள், கிறிஸ்தவ கல்லூரிகள் பெரிய மதமாற்றத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூலுக்குலாம் போன அப்புறம் எனக்கு வந்து நான் வந்து மதம் மாறிட்டேன், இல்லை மதம் மாறுற ஆசை வந்துருச்சுன்ற பொதுவா அப்படி போற போக்குல உருட்டுவாங்க. இன்னைக்கு வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நபர்களை கூட சொல்லலாம். இப்ப நானும் ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டியூஷன்லாம் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். இந்த மாதிரி பலர் கிறிஸ்டியன் இன்ஸ்டியூஷன்ல படிச்சிருப்போம். யாராவது வந்து அப்படி மதம் மாறிட்டோமா, இல்ல பெரும்பான்மையாக ஒரு மதம் மாறிட்டோம் அப்படின்னு ஒரு வாதத்துக்கு வச்சா கூட இன்னைக்கு பெரும்பான்மையான மனிதர்கள் கிறிஸ்தவர்களாக தான் இருந்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பீட்டர் அல்போன்ஸ் இன்டர்வியூல நிறைய டைம் சொல்லியிருப்பாரு, எல்லா இன்டர்வியூ சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் இருந்த ஆக பெரும்பான்மை இன்ஸ்டியூஷன்ஸ் ஒரு காலகட்டத்தில் ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் என்ன இன்ஸ்டியூஷன்ஸ் இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே கிறிஸ்டியன் இன்ஸ்டியூஷன்ஸ் தான். அதுல படிச்சுட்டு இன்னைக்கு வந்து இருக்க நபர்கள் தான் பெரும்பான்மையான மனிதர்கள். அப்போ அதை தான் கிறிஸ்தவ மிஷனரிகள் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக நீ தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மையான மதமாகவே நீ கிறிஸ்தவம் வந்து மாறி இருக்கும் அப்படின்ற அந்த டேட்டா அவர் தொடர்ச்சியாக சொல்லுவாரு. அதுதான் இந்த இடத்தையும் நான் சொல்லி காட்ட விரும்புறேன். அண்ட் இவங்களுடைய பிரச்சாரம் அப்படின்றது முழுக்க முழுக்க போலியானது. கிறிஸ்தவர்கள் வந்து மாத்த பரப்பிட்டு இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் வந்து ரைஸ் பேக் கன்வெர்ட்ஸ், அவங்க வந்து உங்களை பேசி மாத்திடுவாங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே இவங்களுடைய ஓட்டையை மறைப்பதற்காக தொடர்ச்சியாக அவர்கள் மீது முன்வைக்கப்படுற குற்றச்சாட்டை தாண்டி வேற எதுவுமே கிடையாது அப்படின்றதுதான் நம்முடைய பார்வை. அண்ட் டு எண்ட் வித், அந்த இளைஞர்களுடைய கோபம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சரியானது. வெறுப்பு அரசியலை தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கிற நபர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்றதுக்கு உதாரணம் தான் இந்த சம்பவம். இன்ஃபேக்ட் இன்னைக்கு நாங்குநேரி சம்பவம் நடந்தப்போ நம்ம எல்லாருமே பேசியிருந்தோம், இந்த மாதிரி ஜாதிக்கரெல்லாம் கட்டியிருக்க கூடாது, ஜாதிக்கரெல்லாம் அவுக்கணும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கெல்லாம் பரவப்பட்டது. இன்ஃபேக்ட் பல மாணவர் அமைப்புகள் வந்து அதை ஒரு மூமெண்டாவே முன்னெடுத்தாங்க. ஜாதி கைதிகளை அறுக்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாமே நடந்தது. இந்த விஷயத்தை தமிழ்நாடு அரசு ஒரு சர்க்குலராக அனுப்பும்போது தென் தமிழகத்துல ஜாதிக்கு எல்லாம் கட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லும்போது அதை எதிர்த்த நபர்களாக பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் தான் இருந்தாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, அப்பயும் கிறிஸ்டியன் இன்ஸ்டியூஷன்ஸ் தான். கிறிஸ்டியன் இன்ஸ்டியூஷன்ல வந்து நாங்க பொட்டு வச்சுட்டு போகக்கூடாது, எங்களை அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, இந்துக்களை மட்டும் ஒடுக்குறாங்கன்னு தொடர்ச்சியாக அவர்கள் மீது கிறிஸ்டியன் இன்ஸ்டியூஷன்ஸ்லேயே படிச்சுட்டு அந்த பேராசிரியர்களாலேயே கல்வி பெற்று தொடர்ச்சியாக அவர்களையே இழிவுபடுத்துற அரசியல் தான் இவருடைய அரசியல். அந்த அரசியல், அந்த வெறுப்பு அரசியல் இன்னைக்கு அம்பலமாகி இருக்கு. அதனால தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு வேலூர் இப்ராஹிம் சிறுபான்மையினுடைய ரெப்ரஸன்டேட்டிவா வச்சுக்கலாம், பால் கனகராஜ கிறிஸ்தவர்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவா வச்சுக்கலாம், நம்மளை எல்லாருமே ஏத்துப்பாங்க, கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியும் நம்மளை ஏத்துப்பாங்கன்னு பாஜக நினைச்சா அது நிச்சயமாக எடுபடாது அப்படின்றதுக்கு உதாரணம் தான் தருமபுரியில் நடந்த சம்பவம். மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.